பெண்களுக்கு சொல்கிறேன், நிறைய படிங்க. டைட்ஸ் போட்டுக்கிறது, ஜீன்ஸ் போட்டுக்கிறது, இந்த முடிய இஷ்டத்துக்கு வெட்டிக்கிறது, இங்கே ரெண்டு தொங்குது, இங்கே ஒன்று வருது. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அது அல்ல பெண் விடுதலை, அது அல்ல பெண் விடுதலை. உங்களுக்குரிய உரிமைகளை, உங்களுக்கு தரப்பட வேண்டிய சமூக அந்தஸ்தை, உங்களுக்கு தரப்பட வேண்டிய இடங்களை எல்லாம் உடனே பெறுவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்கள். நாங்கள் அனைவரும் உங்களோடு இருக்கிறோம். இது அல்ல. அசிங்கமா இருக்கு. நீ என்ன வாழுது? நீ அப்படித்தான் அலையிற? நீ ஓன் பேண்டும் ஓன் சட்டையும் ஓன் லட்சணமா? என்ன உற்சாகமா கைதட்டுறானுங்க பாருங்க சண்டாளங்க. உனக்கு ஒரு மனைவி வரத்தான் போறா கண்ணு. நான் என்ன சொல்றேன், இந்த நாட்டுக்கு எனக்கு இந்த கேரளாவை ஏன் ரொம்ப பிடிக்கும். மலையாளத்தில் இந்த கதாநாயகன் எல்லாரும் வேட்டி சட்டை போட்டு தானே வரான். மம்முக்காவா அவன் வந்தாலும் அப்படித்தான், லாலேட்டா வந்தாலும் அப்படித்தான் வரான். மருத்துவக் கல்லூரி மாணவர்களே வேட்டி சட்டையில் தான் வரான். இந்த பேண்ட்டை எப்படி போடுறானுங்க, எப்படி கலத்துறானுங்கன்னே தெரியல. அது இந்திய பண்பாடுகள், நமக்குன்னு பண்பாடு, நமக்குன்னு ஒழுக்கம். நம்ம பல்வேறுபட்ட இனங்களாக குழுக்களாக பிரிந்திருந்தாலும் அவங்கவுங்க பண்பாடு கலாச்சாரத்தை நம்ம காப்பாற்றணும்ல. நடனம்னா நம்ம நடனம் இருக்கு, எத்தனை நடனம் இருக்கு இந்த இந்தியாவுக்குள்ளே. மணிப்பூரில் ஆரம்பிச்சு கேரளால கதகளி வர, மோகினி ஆட்டம் வர எத்தனை இருக்குது. நம்முடைய பெண்கள் அதை பயிற்றுவிக்கலாமே, பயிலலாமே. திரைப்படத்தில் தமிழே புரியல சாமி. இப்போ பாட்டு எழுதுகிற பிள்ளைகள் பூரா என்கிட்ட பிரியமாக இருப்பான். எல்லாரும் என்ன பார்ப்பானுங்க, நான் நமஸ்காரம் பண்ணுவான். எனக்கு வாழ்த்து சொல்லவே சங்கடமாக இருக்கேன். அவன் தமிழை கெடுக்கிறான், நான் எப்படி அவனை வாழ்த்துறது? கும்பிடுவான், சரி சரி போ அப்படின்ட்டுருவேன். திரைப்படம் பெண்களை எவ்வளவு கொச்சப்படுத்துது, எவ்வளோ அசிங்கமாக காட்டுறானுங்க. ஒன்றும் போராட மாட்டேங்கிறீங்க. வெந்ததை தின்னு விதி சாகணும். நம்ம தானப்பா காரணம், ஆம்பளையில் தான் காரணம். அதுக்கு இந்த தப்புக்கு போகிறோம், நம்ம தான் காரணம். அப்படி காட்டினா தான் படம் பார்ப்பேங்கிற நீ. சம்பூர்ண ராமாயணம் காமிச்சா போறையாவனாவது. ஜெயகாந்தம் படம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிற ஆள் யாருக்காக தான் படம் வந்தது? சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்தது ஓடிச்சா? கப்பலோடி தமிழன் படம் ஓடிச்சா? சொல்லு. இல்லை, ஒண்ணு இல்ல. உன் நாட்டு கலைகள் இருக்கின்றன அல்லவா? உன் நாட்டு கலைகள், நீங்கள் ரசிக்கிற கலைகளை வைத்தே நீங்கள் யார் என்று வேற்று நாட்டவன் எடை போட்டு விடுவான். நம்ம என்ன பண்றோமோ அதை வச்சா நம்மளை பார்ப்பான். இவன் என்ன பார்க்கறான், இதை பார்க்கறான், அப்ப இவன் தரான். சுவாமி அதுல தான் வருத்தப்படுறார். நம்ம பண்பாடு, நம்ம கலாச்சாரம், நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய பண்பு, அதான் பெண்கள் மேல அவருக்கு மிகப்பெரிய பிரியம். பெண்கள் என்ன சொல்றார்? படி. இந்த சமூகம் பெண்களை படிக்க விடாம பண்ணிச்சுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிற. படிச்சுட்டு தான்ப்பா இருந்தாங்க, இடையில நின்றுடுச்சு. ஆனா இன்னும் எங்கள் பெண்கள் அறிவாளிகளுக்கு ஒரு கருத்து சொல்றாரு. நரேந்திரனான நான், நரேந்திரனுக்கு 10 வயது வரை உலகத்தை, இலக்கியத்தை, சமூகத்தை, ஆன்மீகத்தை சொல்லி தந்தது என் தாய்ங்கிறார். அவங்க அம்மா தானே. சிவாஜிக்கு அவங்க அம்மா, சத்ரபதி சிவாஜிக்கு அவங்க தாய். நாவுக்கரசருக்கு அவ தங்கை, அவங்க அக்கா திலகவதி இல்லையா? அப்போ பெண்கள் தான் பாடம் சொல்லித்தர முடியும். அதனால தான் 5வது வகுப்பு வர முதலமைச்சருக்கு நான் ஒரு முறை கடிதம் எழுதினேன். 5வது வகுப்பு வர பெண்களை மட்டுமே ஆசிரியர்களாக வையுங்கள். ஏன்னா அது குழந்தைகள், அது பெண்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். 5 வயது அதான் சரி வரும். நேற்றே ஒரு தவறு நடந்திருக்கு பார்த்தீங்களா சாமி? கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இந்த வேன் ஓட்டுற பையன் செல்ஃபோன் வச்சுட்டே ஓட்டிருக்கான். அரசாங்கம் எத்தனை முறை எழுதுது, எத்தனை குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இறங்கி ஓடுற வரை செஞ்சுருக்கான். அந்த கிளீனர் பையனும் ஒரு டீச்சர், அந்த பொண்ணுக்கு நீச்சல் தெரியாதான். 11 பிள்ளைகளை காப்பாற்றுக்கு ஒரு பள்ளத்துக்குள்ளே ஒரு பிள்ளை போயிடுச்சுன்னு அதை போய் தூக்க நீச்சல் தெரியாதத்தில் இதுவும் மாட்டிக்குச்சு. அது பெண். அந்த பொண்ணு டிரைவர் ஓடியே போயிட்டாங்க. இது நல்ல கருவி தான் செல்ஃபோன், நான் இல்லைங்கல. பெரிய மனுஷன் படித்தவனே. நேற்று நான் மகிழுந்தில் வர்றேன் திருநெல்வேலியிலேருந்து. எனக்கு முன்னால் ஒரு மகிழுந்து அலபாஞ்சிக்கிட்டு போகுது. பார்த்தா அது மருத்துவர், டாக்டர். பின்னால் டாக்டர்னே போட்டிருக்கார். நான் இறங்கி போய் முன்னால் நின்னேன். என்னை பார்த்தோன்னு அவருக்கு சங்கடமாக போச்சு. ஐயா ஐயா ஐயான்னாரு.
மருத்துவமனைக்கு ஆள் சேர்க்கிறதுக்கு ஏற்பாடான்னு கேட்டேன். ஒன்பது குழந்தைகள் இருந்துட்டு இன்னும் சடலம் தேடுறானுங்க. அந்த பெண் பார்த்தீங்களா, அந்த ஆசிரியை நீச்சல் தெரியாமல் கூட ஒரு குழந்தையை காப்பாற்ற போய் இறந்துருக்கு. இந்த பெண்களுக்கு தாய்மை பண்பு இருக்குங்கிறதுனால தானே செவிலியர் வேலையில் அவங்கள வைக்கிறாங்க. இந்த நர்ஸ் ஆம்பளைன்னா கட்டுப்படும் போதே காலை கீழே போட்டுருவான் டம்முன்னு கோவத்தில். இவனுக்கு கோவம் வந்துடும், போயா. அது பெண்கள். நீங்கள் சேவை செய்கிற சிறந்த இடங்களில் எல்லாம் பெண்கள் தான் இருக்க முடியும் என்பதுக்கு தான் சாமிக்கு ஒரே நோக்கம். அவ தான் தாய். இல்லைன்னா யாஜ்ஞவல்கியர் வடமொழியில் மிகப்பெரிய புலவர் யாஜ்ஞவல்கியர். அவளே வாசக் நவீன ஒரு பெண் தான் கேள்வி கேட்டிருக்கா. ஆன்மீகம்னா என்ன, கடவுள்னா யாருன்னு கேட்டு ஜனகருடைய சபையில் என்ன சொல்லியிருக்காங்க, அவளுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீ துறவின்னு சொல்லு. அப்படி பெண்களுக்கு இருந்த இடம் அந்த நாட்டில் இப்போ 33% கொடுக்க மாட்டேங்கிறானே. இப்போ நாடாளுமன்றத்தில் 33.3 இந்த தடவை கூட தீர்மானம் வருங்கிறாங்க, வர விட மாட்டான். நான் என்ன சொல்றேன், பெண்கள் தான் சரிபாதிங்கிறீங்க இல்லையா? ஆதிசக்தி தானே அரவணும் உடம்பில் கோர்த்தான், அயன் வாணிதனை நாவில் அமர்த்தி கொண்டான், சோதிமணி முகத்தாளை செல்வம் யாவும் சுடந்தருளும் விழியாளை திருவை மாலவனும் மார்பில் ஏந்தி கொண்டான், மானோர்க்கேனும் பாரதி சொல்றான். சிவபெருமான் சரிபாதி கொடுத்தான்ல, திருமால் மார்பில் வச்சுக்கிட்டார்ல லட்சுமிய, பிரம்மா நாக்கில் வச்சுக்கிட்டார்ல. அப்ப நீ வணங்குகிற கடவுள் புறா மனைவியருக்கு சரியான உரிமை கொடுத்துருக்க, நீ கொடுக்கணும்னு. அதுக்கு தான் கடவுள் அப்படி கொடுத்துருக்கான்னு பாரதி சொல்றான். பண்றோமா? அவர்கிட்ட நேர்மை சுவாமிஜிட்ட இவ்வளவும் ரொம்ப சொல்லிட்டு சொல்றாரு, மனைவிமாரை பற்றி நான் பேசுவது தவறுங்கிறார். எவ்வளவு நேர்மை பாருங்க. ஏன்னா எனக்கு தெரியாது, நான் துறவி. அப்ப பெண்கள் துறவியா இருக்க முடியாதான்னு ஒரு கேள்வி ஒரு முடியும். அவர்கள் இருந்த நாடு இந்த நாடு. இடையிலே சிலர் இதனை அப்ப பெண்கள் எங்க இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்காரு தாயா. உடனே என்கிட்ட ஒரு பெண் கேட்குது, அப்போ கல்யாணம்லாம் எங்க வா, முதல்ல மகளா இருக்கிற, மனைவி ஆகிற, இன்னொரு வீட்டுக்குள்ள போயிடுற, அந்த வீட்டில் ஒரு தாய் இருக்கிறா, அவ உன்னை தாய்மை பண்புகளுக்கு பழக்கிறதுக்கு தான் அவ தாயா இருக்கா. அவளை பார்த்தே பயிற்சி எடுத்தேன்னு வச்சுக்க, அவ அந்த பொறுப்பிலேருந்து விலகிற பொழுது நீ தானே அங்கே தாய். அதான பெண்ணுக்குரிய இயல்பு. மனைவி இருக்கால, தமிழ் என்ன சொல்லுது, மனைவியே என்ன சொல்லுது தெரியுமா? தமிழ் பரிமாறுகிற நேரத்தில் உணவு பரிமாறி உணவு கணவனுக்கு பரிமாறுகிற நேரத்தில் அவள் தாய். அப்ப மனைவி இல்லை. உங்களால் தானே முடியும். சமைக்கிறதுனா என்னது? அதனால தானே தமிழில் சமயம்னா, தமிழில் மதம்ங்கிற வார்த்தை கிடையாது, சமயம். மனிதனை சமைத்து பக்குவப்படுத்தி மனித குலத்திற்கு நன்மை செய்கிறவனாக உருவாக்குவதனால் அது சமயம். எப்படி பெண்கள் சமையல் செய்கிறாளோ அதுபோலதான் அந்த சமய வேலையும்னு வள்ளலார் சொல்றாரு. அதுக்கு நீங்க தானே தயாரா இருக்கணும். பெண்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், வருத்தப்படுறாங்க. ஏதோ பழைய ஆளா இருப்பான் போல இருக்கு, அது மாட்டாத இது மாட்டாதேன்னு சொல்றான்னு. நீங்களே கொஞ்சம் தனியா நின்று கண்ணாடி முன்னால பாருங்க, உங்களுக்கே அது அசிங்கம்னு தோணும். அது ஆடையா? அதில் இங்கெல்லாம் வெட்டி வேற விட்டுறாங்க. இங்கே வெட்டி விட்டு அங்கே வெட்டி விட்டு. நம்ம நாடுன்னு இருக்குமா? நம்ம நாட்டுக்கு ஒரு இப்போ வெளிநாட்டில் அப்படி தான் இருப்பாங்க. சைனர்களை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. அவ்வளோ ஒல்லியாக இருப்பாங்க, எந்த நோயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்போ பச்சை தேயிலை இருக்குல்ல வீட்டில் நிரந்தரமாக போட்டு வச்சுக்கோங்க. சீரக வெள்ளம் மலையாளத்தில் வச்சுக்கோமா அவங்க வச்சுருக்காங்க. நான் மலேசியாவில் சிங்கப்பூர் அவன் பாடு குடிச்சிட்டே இருக்கான். அதை நம்ம மாதிரிலாம் உட்கார்ந்துலாம் திங்கிறது கிடையாது. இந்த வெங்காயம் போட்டு நொய்யரிசி கஞ்சி வச்சிருக்கிறான், அதைத்தான் குடிக்கிறான். பச்சை தேயிலை தான் உடம்பு. நம்ம 4 வேளை சாப்பிட வேண்டியிருக்க. சாப்பிட்றதுல நம்ம மாதிரி உலகத்திலே திட்டம் போட்டு வகையா வச்சு பசிக்கு சாப்பிட்ற புத்தியே இல்லாமல் போச்சே.